ஒண்டர்ஸ். இது திரேதாயுகத்தில் மாத்திரம் இல்லை, கலியுகத்தில் 20வது நூற்றாண்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கணபாடிகள், ரிக்வேத கணபாடிகள், பூர்ணமாக அத்தியனம் பண்ணி ரொம்ப நியமமாக அனுஷ்டானமாக இருக்கக்கூடியவர். பாடசாலை வாத்தியாராக இருந்தார், பிரம்மச்சாரியாக இருக்கிறபோது மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப பக்தி அவருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அடிக்கடி பெரியவாள் தரிசனம் பண்ணி பெரியவா உத்தரப்பிரகாரம் தான் செய்வார். அவருக்கு சகோதரிகள்லாம் இருந்தால் விவாகத்துக்கு கையில் காசு கிடையாது. அந்த காலத்தில் பாடசாலை வாத்தியார்னா இங்கே ஒரு 40-45 வருஷம் முன்னாடி இருக்கும் வச்சுக்கோட, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 வருஷம் முன்னாடி இருக்கும். அந்த காலத்தில் பாடசாலை வாத்தியார்னால் 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் இருக்கும் மாதத்துக்கு சம்பளம். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, ஒரு நாள் காலம் ஓட்ட முடியாது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தான் சம்பளம் இருக்கும். அவருக்கு ஜெர்மனியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது, மாதம் 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், வேதத்தில் ஏதோ ரிசர்ச் பண்ணுறா, நீங்கள் வேதத்தை சொல்லியிருந்தால் போதும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இட் வாஸ் அ டைம் வென் CEOs ஆஃப் கம்பெனிஸ் were drawing 3000 rupees a month salary. இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த காலத்தில் எல்லாமே பிரிண்டடாக, டிஜிட்டல் கிடையாது. அப்போ பிரிண்டடாக ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய சமயத்தில் there was a provision in the Companies Act where the company had to declare the names and the qualifications and the salaries drawn by employees drawing more than 3000 rupees a month. அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும், சேர்மன்லேருந்து ஆரம்பித்து அது பாட்டிலே வந்துட்டுருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தால் சம்பளம் இருக்கும், இல்லைன்னா MDலேருந்து ஆரம்பித்து அது பாட்டில் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி 3000 ரூபா 4000 ரூபா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சேலரி ட்ரா பண்ணுற காலத்தில் இவருக்கு ஒரு வேதத்துக்கு 3000 ரூபா மாதத்துக்குனாக்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அவருக்கு. அவர் விசா பாஸ்போர்ட்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டார், டிக்கெட் முதற்கொண்டு ஏற்பாடு பண்ணிவிட்டார் ஜெர்மனி போகிறதுக்கு. அப்பா வயசானவர், வயசாகிட்டவருக்கு அவர் வெளியில் எங்கேயும் போக முடியல, இந்த பிள்ளைய தான் நம்பியிருக்கார். ஆமாம், நீ நினச்சா பெரியவாழ்கிட்ட போயிட்டு வருவியே, பெரியவாழ்கிட்ட போய் ஒரு அனுமதி வாங்க வேண்டாமா? பெரியவா அனுமதிக்க மாட்டான்னு தெரியும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எந்த பிராமணனுக்கும் அனுமதியும் கொடுத்தது கிடையாது, அனுகிரகமும் பண்ணது கிடையாது பெரியவா. உங்கள் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு அவருக்கு பெரியவருக்கு பதில் இல்லை. புள்ள போய் சம்பாதிச்சு தான் பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. தெய்வாதீனமாக ஏதோ 3000 ரூபா கொடுக்குறேங்கிறான், ஜெர்மனியிலேருந்து போய்ட்டு வர போகிற, கொஞ்சம் நாளைக்கு ஏதோ போய்ட்டு வர போகிறார் போல் இருக்குது. சரி, நீ பெரியவாளை போய் சும்மா தரிசனம் பண்ணிவிட்டு வா, நீங்கள் போய் பெரியவாள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டாம், ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி. சரின்னு சொல்லிவிட்டு கிராமாந்தர வீடு திண்ணேரை படுத்துட்டு இருக்கார். இந்த பிரம்மச்சாரி வேலை விற்று வாச திண்ணேரை படுத்துட்டு இருக்கார். காலத்தால் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும். யாரோ உடம்பு முழுக்க அப்படி தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங், சொப்பனம். அப்படி பார்த்தா பெரியவா உடம்பு முழுக்க தடவி கொடுத்து, என்னை விட்டுட்டு நீ போகிறியா அப்படின்னு பெரியவா கேட்குறா. அப்புறம் டக்குன்னு ஏந்துட்டார். 10 நிமிஷத்துக்கு தான் ஏந்துவிட்டார். 4 மணி ஆகிடுச்சு, ஏந்துவிட்டார். இவர் மாட்டில் பல் தேய்ச்சார், ஸ்நானம் பண்ணார், சந்தியானம் பண்ணார், ஒரு மடி செஞ்சு எடுத்துட்டு பெரியவா இருக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பிட்டார். இவர் யாத்திரை பண்ணி ஒரு நாள் கழித்து தான் போய் சேர முடியும் பெரியவா இருக்கக்கூடிய இடத்துக்கு. அங்கே போனால் ஒரு பெரிய சதஸ், வேத பண்டிதாள் சாஸ்திர பண்டிதாளாக வச்சுட்டு பெரியவா சந்நிதியில் சதஸ் நடந்துருக்கு. இவர் உள்ள நுழைகிறார், நமஸ்காரம் பண்ணார் பெரியவாளுக்கு. பெரியவா உடனே என்ன மாதிரி சன்னியாசியை பார்த்தா உங்கள் சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டார். வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணணும்னு இருக்குது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஏன்னா இந்த ஸ்மார்த்த சன்னியாசிகளுக்கு யக்ஞபீதமும் கிடையாது, சிக்கையும் கிடையாது. யக்ஞபீதம் சிக்கை இல்லாத சன்னியாசத்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைதத்தில் ஒத்துக்கலை. அதனால் அந்த மாதிரி சன்னியாசியை பார்த்தா சச்சேல ஸ்நானம், கட்டின வஸ்திரத்தோடு அப்படியே டக்குன்னு இறங்கிடும், ஒரு குளத்துலையோ எங்கேயாவது ஒரு ஏரியிலையோ இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னு இருக்குது, சச்சேல ஸ்நானம் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிற பண்டிதாளுக்கு தான் கோபம். ஒரு சின்ன பையன் பெரியவாள்கிட்ட போய் இப்படி எதிர்த்து பேசுகிற மாதிரி, உங்களை பார்த்தா ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னாக்க அது கொஞ்சம் துடுக்கா இல்லையா, என்ன இப்படி சொல்கிறியே அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம். பெரியவாவை எல்லாரையும் கை காட்டி சாந்தப்படுத்தி, அவன் சம்பிரதாய தர்மம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறதுக்காக அதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னார். அவர் உடனே சொன்னார், நான் உங்களை சன்னியாசியாக பார்க்கல, சன்னியாசியாக பார்த்தா வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணோம், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணாகவே நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னார். நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண உடனே எப்போ கிளம்ப போகிறேன்னு கேட்டால் பெரியவா. 100 பேர் இருக்கா பண்டிதா. இவர் போய் பெரியவா நமஸ்காரம் பண்ணிருக்கார். எப்போ கிளம்ப போகிறேன்னு, இப்போ தானே வந்தேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெரியவா சன்னிதியில் இருந்துட்டு கிளம்புறேனே.
நான் இப்போ வந்துட்டு கிளம்புறதை பற்றி கேட்கல, நீ டிக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கே எப்போ கிளம்ப போகிறேன்னு கேட்டார் பெரியவா. இவரும் வாயை திறக்கலை, நமஸ்காரம் தான் பண்ணிருக்கார். இவர் ஜெர்மனிக்கு போனதை பற்றி பேச்சே இல்லை. அது சர்வஜாலோனோ எப்போ கிளம்ப போகிற, டிக்கெட் போட்டு வச்சுருக்கே எப்போ கிளம்ப போகிறேன்னா. சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு ஒரேடியாக மழுப்பி விட்டார். ஆமாம், உனக்கு நேத்திக்கு காத்தாலே யாராவது சொப்னத்தில் வந்தாலோ அப்படின்னு கேட்குறா பெரியவா. என்ன சொல்லுவார் பதில்? 5 நிமிஷம் கழித்து நமஸ்காரம் பண்ணு நான் பெரியவா. அப்போ தான் நமஸ்காரம் பண்ணிருக்கார். எல்லாமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நமஸ்காரம் பண்ணுனார். பண்ண உடனே அவருடைய தலையில் தன் பாதத்தை வச்சாலாம் பெரியவா. 1/2 மணி நேரம் அழுது தீர்த்து விட்டேன்னார் அவர். அந்த பாதம் பட்ட உடனே அது மட்டும் ஜெர்மனி போகணுங்கிற எண்ணம் இருந்தது, சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. பெரியவா பாதம் சிரஷ்டப்பட்ட உடனே அப்படியே 1/2 மணி நேரம் அழுது தீர்த்து விட்டேன். அன்னிலேருந்து கடைசி இந்த மூச்சு பரியந்தம் அந்த எண்ணமே திரும்பி வரல. பெரியவா பாதத்தை வச்சுட்டு ஒரு கண்ணுமா கதறார். நீ ஒன்றும் கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், நீ ஏழை பிராமணனா பாடசாலை வாத்தியாராகவே இரு, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். பெரியவா கொடுத்த வாக்கு. பல வருஷம் முன்னாடி பாம்பேல ஒரு இடத்துல நான் பிரவச்சனத்துக்காக போயிருக்கேன். கனபாராயணத்துக்காக வந்திருக்கா கனபாடிகள் ஒரு 7-8 பேர் வேத வித்துகள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருந்தோம். தமிழ் வருஷப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4:30 மணி வாக்கில் ஏதோ பேசின்னு இருக்கோம். அப்போ கண்ணீருமா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் சொல்கிற போது, அவர் கிரகஸ்தர், இந்த விஷயத்தை பல வருஷம் முன்னாடி பாம்பேயில் ஷேர் பண்ணிக்கிறது கிரகஸ்தர், இது நடக்கிற போது பிரம்மச்சாரி, அதை கண்ணீருமா ஷேர் பண்ணிட்டார். அந்த க்ஷணத்தோடு அந்த எண்ணம் போயிடுத்து, வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் போயிடுத்து. இவர் போக வேண்டிய ஸ்தானத்தில் வேறு ஒருத்தர் போனார் இந்த ஜெர்மனிக்கு. கொஞ்சம் வழி தவறி போகும்படி ஆயிடுத்தவருக்கு. அவர் யார், அந்த வைஷ்ணவ பெரியவர் யார், ரொம்ப நாளைக்கு நான் வெளியில் ஐடென்டிட்டியை சொல்லாமல் இருந்தேன். அவுட் ஆஃப் மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ப்ரைவசி ஆஃப் தட் இண்டிவிஜுவல். அவரே பப்ளிக்கில் உபன்யாசத்தில் சொன்னதுனால தைரியமாக சொல்கிறேன். அன்றைக்கி இந்த சம்பவம் வந்து பெரியவாளுடைய பாதம் படுறது பிரம்மச்சாரியாக இருந்து, நாங்கள் 7-8 பேருக்கு பகிர்ந்துருக்கிறோது கிரஸ்தராக இருந்து, இப்போ சன்னியாசியாக இதானி மூர்தாபிஷிக்தராக இருக்கக்கூடிய அவர்படுத்து அழகேஷிங்கர் தான் அந்த பெரியவர். அவர் பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. இப்போ இருக்கக்கூடிய அழகேஷிங்கர் அவர் வாக்காக சொன்னது. அது மாதிரி பெரியவாளுடைய பாதம் பட்ட உடனே, அது மட்டும் சொப்னத்தில் வந்து தோணலை, வாதம் பண்ணி நீ எங்கே போகிறேன்னு கேட்ட பொழுது தோணலை, பாதம் பட்ட உடனே அந்த எண்ணம் போயிடுத்தேன், சாஸ்திர விரோதமான எண்ணம் போயிடுத்தேன். அவளுடைய தீர்க்க திருஷ்டி பின்னாடி ஒரு பீட்டாதிபதியாக வர போகிறார், இவர் வெளிநாட்டுக்கு போனால் அந்த தர்மத்துக்கு சரியாக வராதுன்னு எத்தனையோ வருஷம் முன்னாடி பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது மாதிரி சுவாமி கையார தொடச்சார், கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தொடச்சார், லக்ஷ்மணன் சாந்தமாயிட்டார்.